Jungle. தமிழ்நாடு மாநில மணல் உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ், புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு கனிமவள அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட கிரஷர்கள் செயல்படாமல் இருந்ததால் எம்சாண்ட் உற்பத்தி பாதிக்கப்பட்டதாகவும், இதுகுறித்து அரசிடம் எடுத்துரைத்ததை தொடர்ந்து விதிமுறைகளை மீறி செயல்பட்ட கிரஷர்கள் மூடப்பட்டு பல கிரஷர்கள் மீண்டும் திறக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் மனிதவளத்தை பயன்படுத்தி மணல் அள்ளுவதன் மூலம் மணல் கொள்ளையை கட்டுப்படுத்த முடியும் என்றும், ஆந்திராவிலிருந்து ஒரு யூனிட் மணல் 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசுக்கு வருவாயை அதிகரிக்கும் வகையில் மணல் வளங்களை முறையாக பயன்படுத்த வேண்டுமென வலியுறுத்திய அவர், ஆந்திராவில் இருந்து வரும் மணலுக்கு தமிழக அரசு விதித்த தடையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். கடந்த காலங்களில் தனியார் நிறுவனங்கள் மூலம் மணல் எடுப்பதில் முறைகேடுகள் நடைபெற்றதால் அரசுக்கும் துறைக்கும் அவப்பெயர் ஏற்பட்டதாகவும், லாரி உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான லோடுகள் மணல் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், இதனை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தற்போது 28 மணல் குவாரிகள் அரசின் அனுமதியுடன் செயல்பட்டு வருவதாகவும், 3ஆம் நபர் தலையீடு இன்றி அரசு நேரடியாக மணல் விநியோகம் செய்து வருவதாகவும் கூறினார். அனுமதியின்றி செயல்படும் குவாரிகளால் ஏற்படும் பிரச்சனைகளின் காரணமாக சட்டப்பூர்வமாக செயல்படும் குவாரிகள் மற்றும் கிரஷர்களும் பாதிக்கப்படுவதாக அவர் வேதனை தெரிவித்தார். மேலும் கடந்த 3 நாட்களில் 70 முதல் 100 வரை சட்டவிரோத குவாரிகளை மூடியுள்ள கனிமவள அமைச்சரின் நடவடிக்கை பாராட்டத்தக்கது என்றும், கடந்த 20 ஆண்டுகளில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார்.